அட இந்த கேள்வி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் விஜய்க்கு அப்புறம் யார் அந்த இடத்த நிரப்ப போறா அப்படிங்கிற கேள்விதான் இப்ப எழும்பிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டி அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு விஷயம் தான். யாரோட படம் எவ்வளவு நாள் ஓடுச்சு, எவ்வளவு வசூல் வாங்குனுச்சு அப்படிங்கறத வச்சுதான் ஒரு பர்சனோட அங்கீகாரத்தையும் அங்க நியமிப்பாங்க. அப்படி இருக்க நிலைமையில இப்ப ரீசன்ட் பீரியடாவே தமிழ் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்கிற ஒரு பேர் அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் இவங்களதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். இவங்களை அடிச்சு தூக்குறதுக்கு ஆளு கிடையாது, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அப்படியேதான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நிலைமையில அடுத்து யாரு வருவாங்கிற ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான் இப்ப வசூலை பொறுத்த வரைக்கும் நிறைய வாங்கிட்டு இருக்காரு. கடந்த வருடம் கூட அவரோட வசூல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சாதனையா இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே பீட் பண்ற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா அஜித்தும் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு தான் இருக்காரு. 2019 அன்னைக்கு பொங்கலுக்கு ரஜினிகாந்தோட படம் பேட்ட வந்து ரிலீஸ் ஆனது நமக்கு தெரியும். அதே நேரத்துல விஸ்வாசமும் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தை ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும் பொழுது பேட்ட படம் தான் அதிகமா வசூல் வாங்குனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா விஸ்வாசம் படம் தான் அதிகமா வசூல் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா கடந்த 2023 வருடத்துல ரஜினிகாந்த் நடிச்சு வெளியே வந்த படம் தான் ஜெயிலர் படம். கிட்டத்தட்ட 600 கோடியை வந்து இது எடுத்துச்சுன்னு ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு பின்னாடி விஜய் நடித்த லியோ படம் தான் 600 கோடி எடுத்திருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லன்னு இப்படி ரசிகர்களுக்கு மத்தியில அரசல் புரசலா செம்ம பேச்சு நடந்துட்டு இருக்கு. இப்ப யார் தான் சாதனை புரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற கேள்விக்குரிய இந்த இடத்துல வச்சிருக்காங்க. கடந்த சில வருடங்களாவே ரஜினிகாந்தை விட விஜய் தான் அதிகமா வசூல் ரீதியா இப்ப முன்னணியில இருக்கதாவும் செய்தி இப்ப வெளில வந்திருக்கு. சோ இப்படி இருக்க நிலையில திடீர்னு பார்த்தா விஜய் வந்து நான் சினி இண்டஸ்ட்ரியை விட்டு நான் போறேன், இனிமே வந்து இதுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்க இப்ப கடைசியா அவர் நடிக்க போற படத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப ரீசெண்டா த கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட 69வது படமா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலையில கண்டிப்பா அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கான ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் வந்து நார்மலாவே விஜயோட படம் எதுவுமே ஃபிளாப் ஆகாது. அப்படி இருக்க நிலையில இது வந்து கடைசி படம் அப்படிங்கறதுனால ரசிகர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாம விஜயோட கடைசி படம்ங்கிறதுனால ரசிகர்கள் இந்த தடவை வந்து கண்டிப்பா வசூல் ரீதியா ஒரு பீக் லெவல் கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியுதா, சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏற்றத்தளவு அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால பொழைக்கவே முடியாது. ஒரு படம் ஓடல அப்படின்னா ஒரு ஹீரோவோட அந்த பீக் அப்படிங்கிற விஷயமே கண்டிப்பா அழிஞ்சு போயிடும். சோ அதனால அவங்க எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நம்மள ஒரு நிலையில வச்சுக்கணும்னா ஒரு ஹிட்டான படம் இல்ல ஹிட்டான ஸ்டோரி கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு இடையில பேசும் பொருளா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் மூலியமா நமக்கு தெரிய வருது. சோ என்னதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் விஜய்க்கு அடுத்து யார் வருவா அப்படிங்கிற டவுட் இன்னை வரைக்கும் கிளியரே ஆகல. பிகாஸ் நமக்கே நல்லா தெரியும் ரீசன்ட் பீரியடா அதிகபட்சமா வந்து அடிப்படுற ஒரு பேர் அப்படின்னு கேட்டா சிவகார்த்திகேயன், தனுஷ், சிலம்பரசன் இவங்க 3 பேர்ல யாராவது வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில இருக்கிற விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இல்ல கார்த்திகா இருக்கட்டும் இவங்க 2 பேரோட வசூல் எப்படி இருக்குன்னா ஒரு படத்துல அதிகமாவும் ஒரு படத்துல கம்மியாவும் தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம சூர்யாவை வந்து நம்ம அப்படி ஒண்ணு பீக்ல எதுலயுமே பார்க்கவே இல்ல. மேபி அவரா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் வர ஹிட்டான படத்தை வச்சுதான் நம்மளால கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியும். சோ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சோ இந்த செய்தியை பத்தி மக்களாக்கி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.